12th standard mathematics chapter number 7 exercise number 7.8 7.8 வந்து very most important 5 mark part. இதில் இருந்து வந்து ஒரு 5 மார்க் கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குன்னு ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே வந்து சொல்லியிருக்கோம். இப்போ வந்து எக்ஸசைஸ் 7.8 வந்து 1 to 7 வரைக்கும் போட்டிருந்தோம். அதெல்லாம் வாட்ச் பண்ணியிருப்பீங்க ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த வீடியோவில் வந்து 8 சம் வந்து பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக கவுனிங்க. ஏன்னா வந்து 5 மார்க் பார்ட்டில் இது வந்து முக்கியமான பகுதி. 8 சம்மு நல்லா கவுனிங்க. கொடுக்கப்பட்ட சுற்றளவுள்ள செவ்வகங்களுள் சதுரம் மட்டுமே பெரும பரப்பை கொண்டிருக்கும் என நிறுவு. அப்போ கொடுக்கப்பட்டுள்ள செவ்வகங்கள் அவற்றினுடைய சுற்றளவு சதுரம் மட்டுமே பெரும பரப்பை கொண்டிருக்கும் என நிறுவு. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அப்போ செவ்வகத்துக்கு சுற்றளவு எடுத்துகிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பார்த்தோம்னா சதுரம் மட்டும் கிடைக்கும். அப்போ எதிர் பக்கங்கள் சமமாக இருந்தால் செவ்வகம், அனைத்து பக்கமும் சமமாக இருந்தால் சதுரம், எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இப்போ செய்ய போகிறோம், நல்லா கொஞ்சுங்க. சம் நம்பர் 8, prove that among all the rectangles of a given perimeter the square has a maximum area. All the rectangle of the given perimeter, அப்போ எவ்வளவு பெரிமீட்டர் கொடுத்துருந்தாலும் அப்போ ஏரியாவில் ஸ்கொயர் தான் வந்து எப்படி இருக்குமா, மேக்ஸிமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிள் சம், ஈஸியாக போட போகிறோம். நல்லா தெளிவாக கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டயக்ராம் மட்டும் போட்டுருவோம். இது ரெக்டாங்கிள் செவ்வகம்னாவே எல்லாருக்கும் தெரியும், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதாவது எதிரெது பக்கங்கள் சமம், எல்லாத்துக்கும் தெரியும். இது வந்து சைடு எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா இந்த சைடு வந்து எக்ஸ் தான், இது வந்து ஒய் வச்சுக்கிட்டா இது ஒய் தான். அப்போ இது லென்த்து, இது பிரத்து, இது நீளம், இது அகலம், எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ இதனுடைய பெரிமீட்டர் எடுத்து கண்டுபிடிச்சோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கொயர் வந்து மேக்ஸிமம் ஏரியான்னு சொல்கிறாங்க. அதாவது சதுரப்பரப்பு வந்து மீப்பெரு பெருமம்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். இப்போ வந்து நல்லா கவனிங்க. நீளம் அதாவது லென்த், ரெக்டாங்கிள் வேறு ஒன்றும் இல்லை, எக்ஸ். அகலம் பிரத்து அல்லது ஒய்டு என்ன வேணால் வச்சுக்கலாம், நம்ம விருப்பம்தான், ஒய். அப்போ பெரிமீட்டர் என்ன, சுற்றளவு, பெரிமீட்டர். அப்போ பெரிமீட்டர் என்பது நல்லா கவனிங்க 2 times ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ 2x ப்ளஸ் 2y எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ பிசி ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 2y. இந்த ரெண்டை மல்டிபிள் பண்ணிட்டேன், அப்போ தான் வந்து இங்கே யூஸ் ஆகும். நல்லா கவனிங்க. இதெல்லாம் வந்து ஈஸியானது. இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ 2x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு பி. அப்போ ஒய்யை வந்து உருவாக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவருக்கா. அப்போ 2y ஈக்குவல் டு பி மைனஸ் 2x. அப்போ ஒய் வேணும்னா p மைனஸ் 2x பை 2. அப்போ ஒய்யை எப்போவுமே என்ன பண்ணிடணும், க்ரியேட் பண்ணி வச்சிடணும். அல்லது p என்பது, அதாவது ஒய் என்பது இப்படி கூட கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க, p பை 2 மைனஸ் 2x பை 2 இப்படி கூட வச்சிடலாமா, அடிச்சுட்டு இப்படி கூட கேன்சல் பண்ணுங்கள். அப்போ ஒய் என்பது p பை 2 மைனஸ் எக்ஸ், அவ்வளோதான். இப்படி கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ இது வரைக்கும் நீளம் எக்ஸு, அகலம் ஒய், லென்த்து எக்ஸு, பிரத்து ஒய். ஓகே, அது பெரிமீட்டர் வந்து 2 times ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இதெல்லாம் ரெக்டாங்கிளுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான், செவ்வகத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ 2x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு பி. அப்போ 2y ஈக்குவல் டு பி மைனஸ் 2x. அப்போ ஒய் ஈக்குவல் டு பி மைனஸ் 2x பை 2. அப்போ ஒய் வேணால் தனியாக டினாமினேட்டர் தனியாக உடச்சிட்டா பி பை 2 மைனஸ் 2x பை 2. இதெல்லாம் கேன்சல் பண்ணி போட்டால் அப்போ ஒய் என்பது பி பை 2 மைனஸ் எக்ஸ். இப்போ வந்து இதில் வந்து பரப்பு தான் கேட்டிருக்காங்க, பரப்பளவு. பரப்பு தானே பெரியம்மா, அதுதானே பரப்பு. இப்போ ஏரியானா பரப்பு. அப்போ ஏசி ஈக்குவல் டு எக்ஸ் ஒய், லென்த் அண்ட் பிரத் எல்லாத்துக்கும் தெரிஞ்சாதான்.
ஏன் சார் பரப்பு எடுத்துருக்குங்க ஏரியாவை? ஏரியா ஈஸியாக மேக்ஸிமம் அவங்க சொன்னனாலும் எடுத்துருக்காங்க. அப்போ ஏசி ஈக்குவல் டு XY. அப்போ எக்ஸ் அப்படியே இருக்கும், இந்த ஒய் தான் அந்த வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணுங்கள். அப்போ P/2 - X. ஓகே, இப்போ விளங்குதா எதுக்கு ஒய்யை கண்டுபிடிச்சோம்னா அந்த ஒய்யை வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கோம், பொருத்திட்டோம். அப்போ இந்த எக்ஸை மல்டிபிள் பண்ணால் Px/2 - X × X எவ்வளவு? X². இதுதான் A(x). நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம், முதல்ல வந்து ஒரு ஈக்குவேஷனை அதாவது ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்கணும், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காமா. அப்போ A(x) = Px/2 - X². இப்போ A' என்ன? A'(x)ங்கிறது எவ்வளவு? அப்போ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அப்போ P/2 × எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் X² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எவ்வளோப்பா? 2x. ஓகே, டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம். அப்போ ஃபஸ்ட் டேஷ் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்து செகண்ட் டேஷும் கண்டுபிடிக்கலாம்ல. A'(x) என்பது அப்போ கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் 2xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2. அப்போ A'(x) என்பது -2. அப்போ வந்து என்னன்னா A(x) கண்டுபிடிச்சோம், A'(x) கண்டுபிடிச்சோம், A'(x) வரையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்னப்பா வச்சோம்? லெட்ஸ் A'(x) = 0 வைக்க சொன்னோமா. அப்போ 0 வச்சா என்னப்பா வரும்? A'(x) = P/2 மைனஸ் இங்கே எவ்வளோ இருக்குது? 2x = 0. ஏன் சார் அதை வைக்கிறோம்? எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சி மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கிறது தான். அப்போ P/2 - 2x = 0. இந்த 2xஐ இடம் மாற்றினீங்கன்னா அப்போ 2x = P/2. இந்த இதை இடம் மாட்டால் பாசிட்டிவ் ஆயிரும். அப்போ 2x = P/2னா அப்போ எக்ஸ் வந்து P/2 × இந்த /2. அப்போ எக்ஸ் வேல்யூ எவ்வளவு? P/4. இது மேக்ஸிமமாக மினிமமானு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கடுத்து ஒய் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எக்ஸ் வேல்யூ P/4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதை எடுத்துகிட்டு வந்து எங்கே போடணும்? A'(x)ல் போய் போடணும். அப்போ x = P/4ஐ A'(x)ல் பிரதியிட. ஏன்னா மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கணும், வேற ஒன்றும் இல்லை அதுக்காண்டி. அதாவது சப்ஸ்டிடியூட் x = P/4 in A'(x). அப்போ A'(x) we know that எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? அப்போ A'(x) = எவ்வளவு? -2. இந்த அங்கே வச்சுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸை அப்ளை பண்ணாமே கிடச்சிருது. அப்போ -2 வந்து 0வை காட்டிலும் எவ்வளவு? குறைவாக இருக்கிறது. அப்போ 0வை காட்டிலும் குறைவு. அப்போ -2 < = 0. 0வை காட்டிலும் குறைவு. அப்போ 0வை காட்டிலும் குறைவுனா என்ன அர்த்தம்? பெரும மதிப்பு. தேர்ஃபோர் x = P/4இல் A(x) ஆனது பெருமம். அப்போ பெருமம் ஆயிடுது, வேற ஒன்றும் இல்லை. அதாவது A(x) attains maximum at. அப்போ x = P/4. அப்போ இதில் வந்து மேக்ஸிமம் வந்துடுது இல்லையா? அப்போ 0வை காட்டிலும் குறைவு, மறந்துடாது. தேர்ஃபோர் எக்ஸினுடைய வேல்யூ P/4ங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுது, ஆச்சுங்க. அப்போ எக்ஸுக்கு P/4 உறுதி. அடுத்து ஒய் கண்டுபிடிச்சா போதும். அப்போ ஒய் தான் நம்ம ஏற்கனவே வந்து போட்டிருக்கோம் இல்லையா? அப்போ ஒய் எங்கே கொடுத்துருக்கோம்? அப்போ ஒய் = அங்கே பாருங்களேன். அப்போ ஒய் எவ்வளோ இருக்குது? இது எக்ஸ் வேல்யூ P/4 கண்டுபிடிச்சி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்போ ஒய் வேல்யூ எவ்வளோ பாருங்க? அந்த ஒய் வேல்யூ இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. அப்போ ஒய் வேல்யூ P/2 - Xன்னு போடலாமா? அந்த P/2 - X. ஒய் = P/2 - X. அங்கே போய் அப்ளை பண்ணுங்கள், நம்மளுக்கு ஆன்சர் ஒய் வந்து கிடச்சிரும். தேர்ஃபோர் ஒய் வேல்யூ = P/2 - X. அப்போ P/2 - X வேல்யூ எவ்வளோ பாருங்க, நல்லா கவனிங்க. X வேல்யூ P/4. அப்போ எல்சியம் வந்து 4 தான் எல்சியம். 4 2ஆல் டிவைட் பண்ணால் 2. அப்போ 2p - 4 சரியாயிடுச்சு. அப்போ p. அப்போ 2p - pங்கிறது எவ்வளவு? 1p. அப்போ P/4 இது ஒய். அப்போ ஃபைனலாக எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ சமம் வந்திருக்கா? தேர்ஃபோர்
எக்ஸ் வேல்யூ p/4, ஒய் வேல்யூவும் p/4. அப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா? அப்போ எக்ஸ் வேல்யூ லென்த்து பிரெத்து ஈக்குவலாக இருந்தாவே அது என்னது? ஸ்கொயர். லென்த்து பிரெத்து ஈக்குவலாக இருந்தாவே ஸ்கொயர். தேர்ஃபோர் நீளம் சீக்குவல் டு அகலம் சீக்குவல் டு p/4, அதாவது லென்த் சீக்குவல் டு breadth equal to p/4. Therefore, ABCD is a square. ABCD is a square. அப்படின்னு வந்து ஆன்சரை வந்து என்ன பண்ணிடலாம்? ஃபைனலைஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். அதாவது நீளமும் அகலமும் சமமாக இருந்தால் சதுரம். அப்போ ஆன்சர் எப்படி கூட எழுதலாம்? சதுரம் மட்டுமே பெரும பரப்பை கொண்டிருக்கும். அப்படி கூட முடிச்சுக்கலாம். தேர்ஃபோர் சதுரம் மட்டுமே பெரும பரப்பை கொண்டிருக்கும் அப்படின்னு கூட முடிச்சுக்கலாம். தேர்ஃபோர் ஸ்கொயர் ஹேஸ் த மேக்ஸிமம் ஏரியா அப்படின்னு முடிச்சலாமா? அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான கணக்கு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. பெரிமீட்டர் வச்சு ஸ்கொயருக்கு வரணும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச்.